students, next we are going to work out exercise 2. Okay students, the question goes like this: Raj started business with cash. Okay students, cash and started business abdinamodi you can give effect to capital. You got me students? So capital will be there and cash account will be there. Hope you are able to understand children. Always the first entry will be starting the business only. So remember, when the business is started, two accounts will be opened. One is cash account and the other one is capital account. Next is that opened bank account with a deposit of rupees 30,000. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ராஜ் வந்து பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ பணம் போடுறான் ராஜ்? 30,000 he is depositing. You got me students? இப்போது என்ன டிரான்சாக்ஷன் உள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து உள்ளே வருது. ஸோ பேங்க்கில் இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அசெட்டு இல்லையா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து அசெட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதே நேரத்தில் உங்கள் கையில் இருந்து கேஷ் வந்து வெளியே போகுது. am I right children? So cash account and bank account will be affected here. Two accounts. Let us go to the third example. Bought goods from Hari on credit for rupees 12,000. So now what you want to note down is that bought goods. இப்போ பாட் குட்ஸ் அப்படின்னா என்ன மிஸ் சொல்லியிருக்கேன், குட்ஸ்ன்னு வந்தாலே நம்ம வந்து எதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும்? ஸ்டாக்குக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹவ் யூ ஆர் பர்ச்சேசிங், கேஷ் ஆர் கிரெடிட்? யூ ஆர் பர்ச்சேசிங் ஃபார் கிரெடிட். ஓகே, ஸோ creditors account will come in the liability side, isn't it not? Okay, and stock account must be given effect. Coming to fourth transaction, Raj withdrew cash for personal use rupees 1,000. ஓகே, இப்போ நீ வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஓப்பன் பண்ணி போட்டிருக்க? 30,000 ஓப்பன் பண்ணி போட்டிருக்க. இப்போது ராஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வித்ட்ரூ கேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஷ் இஸ் டேக்கன் அவுட். ஓகே, அப்போ கேஷ் when it is taken out, what will happen to cash account? Cash will get reduced. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே கேஷ் அக்கௌண்ட் வந்து எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ எங்கேருந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க? பேங்க்லேருந்து. அப்போது கேஷ் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் எஃபெக்ட் ஆகும். Okay students, okay, next you see bought furniture by using debit card for rupees 10,000. Now what is happening here? Bought furniture. Appo what is this furniture? Furniture is an asset, isn't it? Appo you have to open a furniture account. Okay, how he is purchasing this furniture? Debit card use பண்ணி purchase பண்ணுறாங்க. ஓகே, அப்போ டெபிட் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டெபிட் கார்டுனா என்னது? பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா பேங்க்கில் வந்து 10,000 ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஆல்ரெடி பேங்க்கில் எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம்? 30,000 டெபாசிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ராஜ் வந்து இந்த 30,000லேருந்து 1,000 rupees வித்ட்ரா பண்ணியிருக்காங்க பர்சனல் யூஸ்க்கு. ஆஃப்டர் தட் ஃபர்னிச்சர் வாங்க நம்ம ஒரு 10,000 rupees எடுத்திருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆல் திஸ் ட்ரான்சாக்ஷன் ஆர் ரிலேட்டட் டு ராஜ் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் ஒன்னோட லிங்க் ஆகி வரணும். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் த புக்ஸ் ஆஃப் ராஜ். ஓகே, ஓகே, நவ் கோ டு த நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன். சோல்டு குட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்டு 6,000. ஸோ சோல்டு குட்ஸ் அப்படின் போது இங்கே என்ன நடக்குது? சேல்ஸ் நடக்குது. ஓகே, என்ன சேல்ஸ் பண்ணுறோம்? குட்ஸு. அப்போ குட்ஸுனால் மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டாக் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸ்டாக். ஓகே, to whom you are selling? You are selling to Murugan. Okay, how you are selling? For cash. Okay students, so this cash is very important, you have to note down. Am I right children? So you are selling for cash. So now what will happen? What is the amount you are receiving? 6,000 you are receiving. அப்போ cash accountல increase ஆகுமா decrease ஆகுமா? சேல்ஸ் பண்ணும்போது cash coming in, isn't it? Cash comes in. அப்போ cash வந்து add ஆகும். இப்போது வாட் இஸ், எங்கேருந்து நீ வந்து குட்ஸ் எடுத்து வைக்கிற? உன் ஸ்டாக்கில் இருந்து குட்ஸ் எடுத்து வைக்கிற இல்லையா? அப்போ ஸ்டாக் வந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்டாக்கு ரெடியூஸ் ஆகும், கேஷு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் rupees 1,000.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனில் வந்துட்டு பர்சனல் யூஸ்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, ஆஃபீஸ் யூஸ்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் யூஸ்க்கு நீ வித்ட்ரா பண்ணுற, இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஆஃபீஸ் யூஸ்ன்னு போடுறோம். அப்போது ஃப்ரம் வேர் யூர் வித்ட்ராயிங் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அப்போ பேங்க் அக்கௌண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். அண்ட் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்றதுனால உன்னோட கேஷ் அக்கௌண்ட்டை எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகே, கேஷையும் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ பேங்க்கில் அமௌண்ட் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். கேஷில் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? Hope you are able to understand the transaction. So I want to write the question solution like this. Transaction, asset, capital plus liabilities you have written. Okay, now when you read the sum itself, you should try to identify what are all the asset. இப்போ இந்த transaction first transaction எடுத்துட்டோம்னா கேஷ் ஓப்பன் பண்ணும், கேபிட்டல் ஓப்பன் பண்ணும். செகண்ட் டிரான்சாக்ஷனில் பேங்க் வருது. அப்போ பேங்க் வந்து என்னது மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், அசட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே அசட் அக்கௌண்ட் கீழே பேங்க் போடணும். கேஷ் ஆல்ரெடி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் ஸ்டாக் அசட்டு. அப்போ ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து இங்கே அசட்டில் போட்டுறணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இங்கேயும் பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் வந்து எஃபெக்ட் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட்டு எஃபெக்ட் ஆகும். இங்கே இந்த டிரான்சாக்ஷனில் பாருங்கள் ஃபர்னிச்சர் உள்ளே வருது. அப்போ அசட் கீழே ஃபர்னிச்சர் ஓப்பன் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் சேல்ஸ் பண்ணுறோம், சேல்ஸும் கேஷுக்கு தான் பண்ணுறோம். அப்போ ஸ்டாக்லேருந்து ரெடியூஸ் ஆகும். ஆல்ரெடி ஸ்டாக் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், கேஷ் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க்கில் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டும் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம், அண்ட் தென் கேஷ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ லைக்வைஸ் you want to just generalize what are the accounts. You know why I am telling now, then only you can cover up the space here. How many assets we can use, how many space is needed, like that you have to judge yourselves. You got me students? Students, I have written the first question, started business with cash. So what are the two accounts that we have to give effect? Cash 40,000 and then capital 40,000. Okay students, so the remaining and all 0 plus 0 plus 0 plus 0 likewise you want to write, and you have to bring down the equation. Now the second question is that opened bank account and deposited amount 30,000 you are depositing. Okay students, so you are having cash of 40,000 இல்லையா, இந்த 40,000ல இருந்து 30,000 மைனஸ் ஆகும். ஓகே, ஏன்னா இதிலேருந்து தான் நம்ம வந்து கேஷ் எடுக்கிறோம் டெபாசிட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்து நம்ம எங்கே போய் போடுறோம், பேங்க்கில் வந்து 30,000 போட்டுடுறோம். ஸோ தீஸ் ஆர் த டூ அக்கௌண்ட்ஸ் தட் வில் கிவ் எஃபெக்ட். நவ் யூ ஹாவ் டு பிரிங் டவுன் த ஈக்குவேஷன். Now the third question I have written, I have brought down the equation children. 40 minus 30, 10,000, bank 30,000, capital 40,000. Okay, now third question, bought goods for credit rupees 12,000, isn't it? So bought goods for credit, that means your cash will not be given effect. So cashல 0 போடு. ஸ்டாக் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 12,000 வந்து ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆகுது. நெக்ஸ்ட்டு what will happen here, creditors will enter, isn't it not? To the extent of 12,000 rupees your creditors will enter. Now you have to bring down the equation. Students, I have brought down the equation. You see 10,000 rupees in the cash, stock 12,000 rupees, bank 30,000 and capital 40,000, creditors there is 12,000. I have written the fourth question, withdrew cash for personal use. So that means you are withdrawing cash from what account? From the office cash you are withdrawing. The amount is 1,000 rupees. So office cash will reduce here, and then it's a drawings. Personal use mean you have to keep in mind it is drawings. When it is drawings, it will reduce the capital account. Okay, so just like expense only, so this will be given effect in the capital, minus 1,000 rupees, and then you have to write here also. Now you have to bring down the equation. Next transaction students, I have brought down the equation. So
In cash you have 9,000, stock you have 12,000, bank you have 30,000, capital it is reduced to 39,000, creditors there is 12,000. Fifth transaction, bought furniture by using debit card. So now furniture enters into the business. You are using debit card. So your cash is not affected. So put a 0 here. Stock is not affected, put a 0. Furniture to the extent of 10,000 rupees, you have to account it. Okay, furniture la 10,000 account காட்டணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீ எப்படி வாங்குற டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற, ஸோ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து 10,000 மைனஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேபிட்டல் நோ effect, creditors no effect, and now you have to bring down the equation. Now see here students, I have brought down the equation. That is, in cash you have 9,000, stock there is 12,000, furniture 10,000, bank account it has reduced to 20,000. Okay, and then capital 39,000, creditors 12,000. After bringing down the equation, you have to write the next question. Sold goods to Murugan for cash. Okay, now what is happening, ஸ்டாக்ல இருந்து ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் கேஷும் வந்து நம்ம வந்து கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா கேஷ் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இங்கே கேஷில் வந்து 6,000 ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டாக்கில் வந்து 6,000 மைனஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் காமன் ப்ளஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் மைனஸ் 6,000 அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் த ரிமைனிங் ட்ரான்சாக்ஷன் நோ effect, so you can put the 0 for remaining accounts. And now you can draw a line and bring down the equation like this. You can draw a line and then you can bring down the equation. Okay students, now see here students, I have brought down the equation. So cash there is an increase of 15,000 and stock la வந்து 12,000 ல 6,000 சேல்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் 6,000 தான் ஸ்டாக் இருக்குது. ஃபர்னிச்சரில் எந்த எஃபெக்டும் இல்லை, ஸோ அந்த வேல்யூ அப்படியே கீழே கொண்டு வரணும். பேங்க்லேயும் வந்து நமக்கு 20,000 அப்படியே இருக்குது. கேபிட்டல் வந்து சோஃபார் நாட் அட் எஃபெக்டடாக 39,000 கொண்டு வந்துருங்க. அப்புறம் வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 12,000 அப்படியே இருக்குது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். நவ் ஐ எம் கோயிங் டு ரைட் த நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். நவ் லிசன் ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ், த கொஸ்டின் கோஸ் லைக் திஸ்: மணி withdrawn for office use from bank. ஓகே, ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காக நீ பணத்தை வந்து எடுக்கிற 1,000 rupees. அப்போது உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் 1,000 rupees ரெடியூஸ் ஆகும். அதே நேரத்தில் அந்த 1,000 rupees கொண்டு வந்து நீ எங்கே போடுற அப்படின்னா உன்னோட ஆஃபீஸ் கேஷில் போட்டுடுற. அப்போது ஆஃபீஸ் கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூ வாண்ட் டு ஆட் ஹியர் 1,000 rupees and other transaction you can write 0. அண்ட் பேங்க்கில் வந்து உனக்கு 1,000 rupees வந்து ரெடியூஸ் ஆகும். நோ எஃபெக்ட் இன் த கேபிட்டல் அண்ட் creditors also no effect. Okay students, now I have to bring down the equation. Now students see here, I have brought down the equation. Money withdrawn for office bank 1,000 வந்து கேஷில் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க்கில் ரெடியூஸ் ஆகும். ஸோ கேஷ் 16,000 இன்க்ரீஸ் ஆயிரும். ஸ்டாக் வந்து நோ effect, அந்த 6,000 அப்படியே கீழே கொண்டு வரணும். ஃபர்னிச்சர் 10,000 இருக்குது, அதை அப்படியே யூ ஹவ் டு bring it down. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 ஆல்ரெடி இருக்குது. இப்போ வித்ட்ரா பண்ணனால 1,000 rupees மைனஸ் ஆகி பேலன்ஸ் 19,000 இருக்கும். கேபிட்டல் வந்து 39,000 அப்படியே போட்டுறோம். அண்ட் லயபிலிட்டிஸில் கிரெடிட்டர்ஸ் நம்ம இன்னுமே கொடுக்கல, ஸோ 12,000 அங்கே அப்படியே இருக்குது. இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஓவர் சில்ட்ரன். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 39,000 ப்ளஸ் 12,000, that is 51,000, isn't it? 51,000 you get here. When you total the asset side, how much you are getting? 16 plus 6 plus 10 plus 19,000. Here also you are getting 51,000. So asset is equal to liabilities. Okay students, now your transaction is tallying. So this is the accounting equation method. Hope you are able to understand this sum. Thank you students.